has been practicing Ayurvedic medicine in the US and India for past 24 years. Ayurvedic medicine is one of the world's oldest medicine system and remains one of India's traditional healthcare systems. She has a graduate degree in psychology and also studied uh, naturopathy, yoga, meditation, acupressure, all of which she applies in her practice today at Ayurveda Ashram Holistic Wellness Center, North Brunswick, to help in holistic healing. She is also the executive director of non-profit Ashram Center for Wellbeing, through which workshops are conducted in person and online to educate the community on holistic approach to health. Uh, Priya, stage is yours. வாழ்க வளமுடன். So thank you, Mahesh, for the introduction, and also thank you, Uday, for giving me this opportunity. So I'm so honored to be like talking to all of you guys from Tamil Peravai. தெரியுதா? தெரியுதுங்க. So I'm going to continue mostly in English. அப்பப்போ மட்டும் கொஞ்சம் தமிழ்ல, ஏன்னா சில நான் தமிழ் ஸ்பீக்கிங் பார்ட்டிசிபென்ட்ஸும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க உதய். அதனால நம்ம ரெண்டும் கலந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து உணவே மருந்து, மீனிங் ஃபுட் இஸ் மெடிசன். ஸோ can you please mute everyone else, please, except Dr. Priya? Please mute yourself. Thank you. Continue, Priya. தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆஷ்ரம் சென்டர் ஃபார் வெல்பீயிங் அப்படிங்கிற நான் ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் ஒரு 5 வருடங்களாக நடத்திட்டு வரோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த நான் ப்ராஃபிட் மூலமாக நடத்தணுங்கிறது வந்து எங்களோட விருப்பம். அதனால அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஆல்ரெடி மகேஷ் சார் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் ஒரு தடவை இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது வந்து நியூ ஜெர்சி நான் ப்ராஃபிட் இல்லை, இப்போ 501(c) நான் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இது மூலமாக நாங்கள் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே வரோம். We do lot of classes, talks and workshops for all age groups. Even for autistic children, we do a lot of workshops. Namely, one of them is Varmakalai. We do all of them free of cost. So that is about Ashram Center for Wellbeing. So we request you to support and give us an opportunity to serve the community wherever there is an opportunity. We are willing to come and serve. Thank you. So this is our திருவள்ளுவர். அவர் வந்து உணவை பற்றி இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஸோ இதோட மீனிங் எப்படி அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சாப்பாடு, இஃப் த மீல் இஸ் ஈட்டன் ஆஃப்டர் த ப்ரீவியஸ் மீல் இஸ் டைஜஸ்டட், தென் நோ மெடிசன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பாடி. So the approximate time for how much it will take after a meal is digested depends on what we are eating, the quantity we are eating, and depends on so many things. Are you taking high proteins? Are you taking sugar, carbs? What are you eating? Too much fiber? So the time depends on the quality and the quantity of food, and also what time you are eating. So only after that meal is digested, then if you eat the next meal, then no medicine is required for the body. So that is what Thiruvalluvar says. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராமை வந்து தொடங்கலாம். அதே போல் ஹிப்போக்ரட்ஸும் வந்து லெட் ஃபுட் பி தை மெடிசன் அண்ட் மெடிசன் பி தை ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மருந்து அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தையோட பொருள்லயே பார்த்தீங்கன்னா மறு உந்து அப்படின்னு அதை ரெண்டா பிரிக்கலாம். ஸோ மறு உந்து அப்படின்னா உந்துதல் அப்படின்னா கேட்டலிஸ்ட். ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாடி மறுபடியும் பிக்கப் ஆகுற வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தமிழில் வந்து அதுக்கு மறு உந்து அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ எப்பயும் நம்ம மருந்து மேலேயே சார்ந்து இருக்கக்கூடாது, உணவையே நம்ம வந்து மருந்தாக்கி கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையே உருவாக்கியிருக்காங்க.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் இருக்க போகுது. ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் all about food. Okay, let's go to the next slide. So you are what you digest, because we all know that we were formed as a single cell in the mother's womb, and whatever came from the mother as nutrition, and after we were born, whatever we took inside as nutrition, that is what has built our body. Like what we are now is the food we have eaten, which is made up of 5 elements, and that is converted into all these intelligent cells that make up all the different parts of our body. So Sri Vethathiri Maharishi says, if you consume more than we can digest, if we consume more than we can digest, then the body is consumed by food. The opposite would be, if we consume the right amount of food, then the body can digest the food. So if you do not consume the right amount of food, and if you consume more than we can digest, then the body is consumed by food. So one example of this is high cholesterol in the body. So when we consume more than we can digest, that means the excess cholesterol that is still going in your blood flow is what is the body is consuming. All right. So this is Sri Vethathiri Maharishi's quote. So let's go into the subject now. So according to Ayurveda and Siddha, there are 3 doshas. Okay. So for any science to be formed, there should be a few axioms, that the base principles which the whole science is built on. All right. So this Vata, Pitta, Kapham are called the 3 doshas. 3 தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வாத பித்த கஃபங்கள் வந்து எதால ஆனது, அதோட பேஸ் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள். ஸோ பஞ்சபூதங்கள் வந்து உங்களுக்கு என்னங்கிறது ஆல்ரெடி தெரியும். நிலம், நீர், வெப்பம், காற்று, ஆகாயம். ஸோ இந்த 5 இருக்கு. நிலம் வந்து நம்ம உடம்புல சாலிட்ஸா இருக்குது. ஸோ அது அதிகமாக மூவ் ஆகுறது இல்லை, எலும்புகள் அந்த மாதிரி. ஆகாசம் வந்து ஸ்பேஸா இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் வந்து மூவ் ஆகணும்னா அதுக்கு ஸ்பேஸ் வேணும். வி நீட் ஸ்பேஸ் ஃபார் மூவ்மெண்ட். ஸோ அந்த ஆகாசம் வந்து ஸ்பேஸா இருக்கு. இது நடுவுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர். அதை வந்து கபாம்சமா சொல்லலாம், கஃபம்னு சொல்லலாம். அடுத்து நெருப்பு, அதை வந்து பித்தமா சொல்லலாம். அப்புறம் காற்று, இது வந்து வாதமா சொல்லலாம். ஸோ இந்த 5ல் ஒன்று ஸ்டேபிளா இருக்கு, எல்லா ஜாயின்ட்ஸ் எல்லாம், அந்த போன்ஸு, அதுக்கப்புறம் சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பாடி, இதெல்லாம் வந்து எர்த்து. அப்புறம் அது மூவ் ஆகிறதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து ஆகாயம். ஸோ இந்த நடுவுல இருக்க 3 ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கூடுனாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வாத பித்த கஃபங்கள் கூடுனாலும் குறைந்தாலும் நோய் செய்யும். ஸோ இத 3ம் வந்து எப்படி நம்ம உடம்புல பேலன்ஸ்டா வச்சுக்கிறது, இதை பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து நோய் வராம இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த பஞ்சபூதங்கள் வந்து பேலன்ஸ்டா இருந்ததுன்னா ஹெல்த், இந்த பஞ்சபூதங்கள் வந்து கூடவோ குறையவோ மாறி இருந்ததுன்னா அது நோய் அப்படின்னு நம்ம ஏன்ஷியன்ட் சித்த மருத்துவமாகட்டும் ஆயுர்வேத மருத்துவமாகட்டும் ரெண்டுத்துலேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த டைஜஷன் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம இன்னைக்கு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாதப்பித்த கஃபங்களோட மற்ற குவாலிட்டிஸ் எல்லாம் அது ஒரு தனி கிளாஸ். ஸோ அது அப்புறமா நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு உணவை ரிலேட் பண்ணி இந்த வாதப்பித்த கஃபங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிறக்கும் போதே வந்து நம்ம அப்பா அம்மாவோட கான்ஸ்டியூஷன் வச்சு நம்ம வந்து ஒரு சர்டன் கான்ஸ்டியூஷனில் பிறப்போம். ஸோ பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து சில பேர் வாத்தா டைப், சில பேர் பித்தா டைப் அதிகமாக ஹீட் இருக்கிறவங்க, சில பேர் வந்து கஃபா டைப் அதிகமாக சளி நீர் இருக்கிறவங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வாத்தா பித்த கஃபா டைப்ஸ்க்கு டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து வேரியபிளாக இருக்கும். வாதாக்கு வந்து திடீர்னு அதிகமாக பசிக்கும், திடீர்னு பசியே இருக்காது. ஸோ அந்த வாதா டைப் வந்து காற்று மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பித்தத்தோட டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். அவங்க வந்து எவ்ரி 2 மணி நேரத்துக்கு
பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அவங்க மற்றவங்களெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுதான் வந்து பித்த பிரகிருதின்னு சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வேகமாக செரிச்சிடும். It digests very quickly, pitta. So the kapha, it is slow or weak digestion. It takes time to digest. So if you tell kapha there is only one meal for you today, they will be okay with that. Okay. So vata is variable digestion. One day they will keep on eating every hour, and the other day they will not eat at all and they are fine with it, and it doesn't bother them because of their nature. And pitta is sharp. Every 2 hours they need to feed something. And then kapha is slow digestion. It takes time to digest. So they are the people who are calm whether there is food there or not, because the body itself is very stable. And there is one more prakriti where all the three doshas are in balanced state. So they are the best prakriti. But unfortunately, none of us fall into that category. We are either vata, we are two doshas together. We may be vata pitta or pitta kapha or vata kapha in nature. கழுவிட்டீங்களா? All right. So இப்போ when to eat. Okay. So what is the best time to eat? So the best time to eat is eat only when hungry. So this is the one that we saw Thiruvalluvar's quote. Okay. Only after previous meal is digested, you have to eat. So how will you know the previous meal is digested or not? Because your body gives a signal of hunger. So eat only when hungry. Okay. And never take food between 9 and 11 a.m. So this one is particularly from a system called traditional Chinese medicine, where acupuncture and acupressure comes from. So they have something called a biological clock, which says different timings for different organs. Okay. So we have liver time, we have spleen time, we have stomach time, we have large intestine time, and so on for all the 24 hours, 2 hours for each organ. So this 9 to 11 a.m. is spleen time. So they have specifically said, because spleen is a large lymph gland and it tries to remove any infections and it works on the immune system of the body. So that time we need to rest. You cannot feed the body with any food between 9 and 11 a.m. or 9 and 11 p.m. So that is one thing from Chinese medicine. So if we follow, it is definitely beneficial. Okay. And then never take food when you are not hungry. Why? Because I'm going to explain only this point in the following one of the following slides, and you should pay attention to that because it's very, very important. Okay. Why we should not eat food when you're not hungry. All right. Let's go to the next slide. So what to eat? So the food should be very, very simple, and it is good to eat only one type of food at a time, and it should be easily digestible, and it has to be pleasant to the mind. So these are the simple rules of eating. Okay. And how do we eat the food? Okay. The first point is chewing. So it says chew, chew, and chew, because when we chew, what happens? The saliva mixes with the food. And when the saliva mixes with the food, there is an enzyme in the saliva called ptyalin, which actually starts breaking down the glucose in the food. So the more you chew, you allow more time for ptyalin to act on the food. So half the glucose is digested in the mouth itself. And then when the food goes to the stomach, your insulin need to be only half the quantity. So you are conserving insulin so that there is less chance of becoming diabetic in later life. So the more you chew, so the chances are of becoming a diabetic reduces. And the second reason why we have to chew is any foods that you eat, the more you chew and the saliva acts on the food becomes alkaline. And you know how important alkaline food, alkaline water are to our body.
Okay, so by chewing, you can turn any food into alkaline food. Okay, and then the second rule is no water or liquids before and after food. So what do we do? Any party we go and have some soda, we have some drinks, and we have so much of different types of liquids along with our food. Okay, so what happens if you drink water before or after immediately while or during your meal? So this water goes and dilutes your hydrochloric acid. So when you start eating the food, when you bring the food to the mouth and you put it in the mouth, these are all senses. Your nose senses the smell, the tongue senses the taste, and as soon as you put it, the brain sends signals to the stomach to secrete a certain concentration of acids, enzymes, and everything to digest the food, right? So what we by drinking water, we dilute those enzymes and acids. Okay, so that is why we do not drink water or juices before after. So how much time should we give before and after? The time is 30 minutes. We call it the 30-minute rule. So you drink water as much as you want 30 minutes before a meal or 30 minutes after a meal. But when you are eating, you just keep a small quantity of water just in case you get a hiccup or dry throat or something like that. Okay, so that is the second rule. And the third rule is no talking TV while eating. So what happens when you talk while eating? All right. So when you talk, we swallow lots of air. All right. All of us have like a stomach is a small bag, and when the food goes into the stomach, it starts this churning action. Okay, imagine the stomach is this much and it is churning like this, and now you're talking, talking, talking. It's filled with air and the food and the water you're drinking. So the churning action becomes very limited. Hence, the digestion is also not happening properly. So that is why we do not talk while eating and always chewing with the mouth closed. All right, so that is the third rule. And another rule, another benefit of chewing while you're eating, making the food alkaline, and all of these three rules, if you follow, there won't be any acidity or acid reflux or GERD. Those kind of problems, 50% solved just by following these food rules. All right. I hope you understand how important this is. Okay. And then there is something about mindful eating. We should not be distracted while we are eating. We have to focus on the food, and we'll have to try to eat half full stomach. You should not fill up your stomach with food. So half full or three-fourth is also okay, so that you give some space for this churning action to happen in your stomach. So it will actually digest your food very, very well. And of course, we are what we digest. Okay. See, if we are eating nice organic food, we spend money to buy everything organic, fruits, vegetables, salads, and everything. But you are not following these food rules, you are eating very fast and drinking water along with food, then it is still going to be indigested. Okay? It is not going to be very useful for your health. All right, so that is about this slide. And about the quantity of food, I would like to quote another Tamil proverb, அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு. So there are many people I meet, they think that certain foods are really good. Okay, this is rich in antioxidants and this is that. So they eat without following these rules. So they eat those foods in excess, which again the body is not able to absorb. So what is not absorbed by the body, then the body has to spend more energy to excrete the excess. Vitamins also come in that category.
All right. So if we have excess of vitamins and the body's requirement is only this much and you're taking this much, the body has to spend energy to excrete those excess vitamins. Okay. So that is also spending energy. All right. Next slide. So what are some of the good foods? We said simple, easy to digest, pleasant and all. So they have given category of foods called sattvic foods that grow towards the sun. So whatever grows towards the sun, it is supposed to help us to regain our health. Okay. And food should be wholesome, organic, and balanced. And we buy organic. I think you have heard about the Dirty Dozen. If you go on the internet, you can find the list. It is called Dirty Dozen, which you have to buy organic because of the amount of pesticides they are sprayed in the regular fruits and leafy vegetables. Okay. So you can Google that and find out, get your list. And then the next thing is, okay, where it says wholesome, organic, and balanced, it's also freshly cooked foods and not ultra processed and packaged foods, frozen foods, we will avoid as much as possible. And then the next is keep our body and mind in good health. Of course, that is all of us know it. And the food has to contain all the nutrients required by the body. Okay, how do we know that? All nutrients required by the body in those days, the six tastes was the most important thing. Arusuvai unavu. Okay, we have heard the term Arusuvai unavu. So what it means? A sweet, sour, salt, pungent, astringent, and bitter. These are the six tastes. So when we take the required quantity of all the 6 days, it keeps the 5 elements in balance. And the 5 elements will keep the three doshas in balance, and hence it is a healthy equilibrium. So now what do we do? The first 4 days we always eat. We eat sweet, sour, salt, pungent. Everybody likes karam. Put some extra salt, put some extra sugar. Oh, this pulikolambu is very good. We eat sour so much. But we do not include as many astringent and bitter. Tuvarpu, கார்ப்பு. So துவர்ப்பு, கசப்பு. இந்த இரண்டு சுவைகளும் we do not include much in our everyday diet. So when we start including that, then we give an opportunity for our body to balance all the 6 days and hence good health. Okay. So what are some examples of astringent? So வாழைப்பூ, banana flower, வாழைப்பிஞ்சு, so the banana, raw banana. So these are examples of astringent, and most of the water vegetables are astringent as well. Peerkangai, pudalangai, surekai, all of this come under the astringent. Vellai pusani is come under astringent, and bitter, everybody knows. Example is pagarkai, bitter gourd, and vendaikirai, vendayam. So these are all coming under the bitter category. So we'll have to add some astringent and bitter to our food, at least a little bit every day. So there is one fruit which has all the 6 tastes. It's called Nellikai, gooseberry, which is having all the 6 tastes. So if we eat one gooseberry a day, that is going to be very helpful to balance the this all the 6 tastes in our body. All right. Okay. So now we have to know what is a bad combination. What are the foods that are individually very good for your health, but if you combine and eat them in the same meal, then it becomes poison to our body. So these are called Viruddhahara in Ayurveda, and this is a bad combination to take these together. The first one is very interesting, which is cooked and uncooked food, raw food. You should not consume together. So how many places we eat a little bit of salad and we'll eat little bit of roti or rice and sabji. So that is a strict no-no. And some people eat fruits after a meal, which is a no-no. So why we should not combine these two? Okay.
So always behind the rule, we have to think why. Okay, then it gives us enough reason so that we won't do the same mistake again and again. All right. So say you are eating a fruit after eating rice and sambar, for example. So this fruit's digestion time is probably 30 minutes and your sambar rice is going to take 2 hours to digest. So once the fruit is digested, what will it do? You just have one stomach bag where the fruit is there and your sambar rice is there. And for the 2 hours until the sambar is digested, your stomach is not going to open up to move the food to the small intestine. So now this fruit, after half an hour, it starts to ferment, producing lot of gas. So if there is a lot of gas in your stomach, then we call it bloating. And it's a very, very common problem that we see in our clinic. So everybody is bloated even with small amounts of food because if you look at it, they would be breaking some of these rules. Of course, hormones and other things come later, but if we correct the way we eat the food, that itself is going to take care of 50% of your problems. Okay. And the second one is, so now, all right, let's finish with the first one. So if you eat cooked food first, all right, so depending on the quantity, if you are eating meat, it takes 3 to 4 hours to digest in the food. Okay. So after 4 hours, you can eat a salad or fruit. If you're eating just vegetarian simple meal, it takes 2.5 to 3 hours to digest. So after that, you can eat a fruit or salad. Say if you eat fruit or salad in the first place, then you have to wait 30 minutes to 1 hour until you can eat the cooked food. Okay. So this is what we have to follow. And the next one is seafood and milk. This one, even in our house, our grandma used to say, you can't eat tayar sadam and fish together, right? So you cannot combine this food because it will specifically cause skin allergies like eczema and hives and a lot of skin conditions. If you keep on doing this, it will lead to chronic skin conditions. So until you separate these two, then it is not going to help. All right, so seafood and milk products. Milk products being anything, ghee also is a milk product, butter, your cheese and all those things along with seafood is a strict no-no. And also, I have seen a lot of people making smoothies with strawberries and different fruits that are sour in nature and adding milk to the smoothie at the end. And you know what happens? The milk curdles as soon as you put the sour food in the milk. So the same thing happens in the stomach also if you eat milk products along with those sour fruits and stuff like that in a smoothie or whatever form you're doing, then it is going to cause a array of diseases. And we can't even find out why it happened because everybody knows, oh, milk is good and oh, fruits are good. Yeah. So, but you combine both together and that's the problem. And also melons. So there is a category of fruits called melons. We have darbusini, which is watermelon, and we have musk melon. We have so many different types of melons. So in Ayurvedam, they have told that melons have to be eaten by themselves. So in most of our parties, I'll see watermelon there, cut fruit, and then they'll be eating a watermelon immediately followed by some other food. So that is a strict no-no. If you're eating melon, wait for half an hour to 1 hour and then only eat anything else. Okay. By the way, cucumber is also belonging to the melon family. Okay. All right. And finally, honey and ghee. We normally don't combine this together. So let's leave that alone. So these are the bad combination and I hope starting today you will not combine these foods together. All right. Yeah. So, yes, there is a concept called ama. In Ayurveda, ama. In Siddha, it's amam. You heard the word amavadam and all.
ஸோ சித்தால ஆமவாதம்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதாலையும் ஆமவாதம்னு ஒரு டிசீஸ் இருக்கு, ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் இஸ் அன்வான்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இம்ப்ராப்பர்லி டைஜஸ்டட் ஃபுட். ஸோ இந்த முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி, யூ ஆல்ரெடி ஃபுல், யூ ஹாவன்ட் டன் டைஜஸ்டிங் யுவர் ப்ரீவியஸ் மீல் அண்ட் யூ ஆர் ஈட்டிங் நியூ மீல், then what will your body do with the undigested food? It just keeps circulating in the body, in your blood, in your lymph, and you get all kinds of swelling and different problems in your blood work and all of these things because of ama. So this is the unwanted byproducts that need to be eliminated only if you leave your system a little bit free for a while without eating. Okay, I've seen people who eat before going to bed at 10 o'clock at night, 11 o'clock at night. That means you are just taking your body for granted and you're just feeding it with so much of food. And it's like overworked machine, it gets heated up and one day it'll stop working. So we don't respect our body when it is still good, so we have to do that. So when this undigested food is circulating in the body, it becomes toxic to the body, and it makes us feel always sick and tired and heavy. You don't feel like doing anything, and then possibly it is associated with constipation. All right. So this constipation is a common problem in the US because we eat a lot of bread and white bread, basically. So it causes constipation. So whenever there's constipation, we have to assume that there is ama in the body. That means it is not gone out, it is still in the body. Okay. So that is ama. How do you find out if one has ama or not? Okay. So when your tongue is like this, if you look at the mirror in the morning when you wake up, if your tongue is coated white like this, then we all have ama in our body. That means we are eating more than we can digest. Okay. So when your body is filled with ama, even if you take amrit, which is amridam, nectar, it turns into visha, poison. Okay, even that means even if you take like good organic and antioxidant rich food and vitamins and minerals and everything for aging, everything is going to be toxic because your body is already struggling to digest the few things that you're eating as food. So this is very, very important for all of us to learn. We can check our kids' tongue also then there, so we can help them with the digestion, because in our system, tongue is the mirror of your digestive system. All right. So I think you got that. Let's go. It's the time. Wow. Okay. So now let's talk about a little bit about Ramalinga Vallalar's yoga of food. Okay, Ramalinga Vallalar says yogi is one who eats only one meal a day. If we eat 2 meals, then we are bogi. If we eat 3 meals, when we are called rogi, that means sick people. And if we are eating 4 meals, then we are called drogi. That means we are stealing another person's food and eating. Okay. Now, why do we need to eat less? Okay. This applies to few people who can actually understand and absorb why Ramlingaraya is saying this, why Vallalaraya is saying this. So the number one is saving gastric juices. So say like we mentioned in insulin, the more you chew, less insulin you need in your stomach to digest the carbs. So your pancreas work for a very long time. They are healthy and happy. So same way, Valalar is saying this to save the gastric juices so you can live longer. And he always promotes vegetarianism, ahimsa. And then he says the yogic food should reach and nourish the panchakoshas, the 5 sheaths in the body. So that is the food we have to eat. And bringraj, which is karisalai. So this karisalai is the herb that Ramlinga Valalar recommends for everybody.
And then pepper you have to use more in the food instead of chili. Black pepper is medicine according to Valalar. And he always prefers cooked food because the food that is cooked outside in the body can be digested easily inside the body. So one example for this, how we use in medicine is if somebody has fever, we make kanji. Okay. So first we roast the rice and then we powder it and then we cook it in water and then the person consumes because the digestion is weak in fever. So you don't want to give just cooked rice. So you roast it and then boil in water. So this is called dvipaka. You are cooking it twice outside to save your body some energy when you're sick. All right. So that is why Valala recommends cooked food always instead of raw food. And then he recommends boiled water. He says we should never drink plain water. We have to always boil it, cool it, and drink it. And he says walk 100 steps. 100 அடி உலாவுதல் வேண்டும். It is not fast walking to burn calories. So Valalar says உலாவுதல் வேண்டும். You just walk gently around wherever you are. So 100 steps after each meal, it helps to digest your food better. Okay. So these are the 5 koshas he's talking about, and I'm not going to go deep in that. Right. And these are some of the foods recommended by Ramalinga Vallalar. Brinjal, katrikai, raw plantain, vaழைக்காய், வாழை pinj, actually he says, not too ripe because it will cause gas. So வாழை pinj. Broad beans is avaரைக்காய், drumsticks, முருங்கைக்காய், ridge gourd is பீர்க்கங்காய், pumpkin, வெண்பூசணி. Snake gourd is pudulangai and cluster beans is kottavarai. Okay, kottavarangai. And greens that he recommends is puliyarai, karisalanganni, thooduvalaikkீரை, முன்னைக்கீரை, பசலைக்கீரை, and muringakkீரை, which is moringa, which is very popular in America now. And then among all the dals, he recommends tur dal, which actually preserves body heat. And then he is asking us to avoid all the roots in the food except karunaikiழங்கு, which is also mentioned in Siddha medicine, karunayandri oru kizhangum pusiyom. So that means you are eating only thing underground which is grown is the karunaikiழங்கு. So that's what is the Valalar certain recommendations. Actually, this is like a lifetime education, the yoga of food by Ramlinga Valalar. It needs so much of discipline and practice to do that, but I am just giving it to you here so you can follow as much as possible. Well, and another thing Valalar recommends is jeera. Jeera is cumin, seeragam. If you look at the name Seer Agam, Agam means our inside, and Seer is balancing. So that Seer Agam name itself, when you're consuming cumin, it is going to balance all layers of your body. So when I say boiled water, you can always drink jeera water. Put some cumin, boil the water, and when it cools down, you can drink that water instead of plain drinking water. It's going to help in a lot of conditions. And then finally, the rice, he recommends the Siraga Samba rice, which is very good for digestion. So Siraga Samba rice is good because most of it is nutrition and it has very less wastage, whereas the other type of grains have less nutrition and more wastage. So that is what Valalar says. So Siraga Samba rice is good. And there is one more Siddha quote which I'd like to mention because most of us are using it slightly in a wrong way. So there is this quote called Kalayil Inji, Kadumbagal Sukku, Iravinil Kadukkai. So when we make ginger tea in the evening, we normally put fresh ginger grated or. So instead, you can use the fresh ginger in the morning and in the afternoon, you can use dry ginger, which is chukku.
for any preparation, your teas or whatever you're making. So morning inju, kadumbagal sukku, and iravinil kadukai. Kadukai is called haritaki. It is, there is one herb that has given the name of Amma, mother. ஓகே, ஸோ ஈவன் அம்மா செய்யாததையும் கடுக்காய் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ த ஹரிதக்கி அட் நைட் இஸ் ஆல்சோ எ குட் routine at least once a week. All right. So with this, I think it's yeah, 48 now. So with this, we'll conclude our presentation, and here is our contact information. So if you have any questions after the program, now we are going to Q&A session. But if you have anything else, you can email me at this info@myayurvedashram.com, so that I can answer your questions later. Okay, so now we can go to the Q&A session. Thank you very much. நன்றி டாக்டர் பிரியா பாலா. யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா either raise your hand இல்ல கேள்வியை நீங்க போஸ்ட் பண்ணாலும் we can ask her. ஃப்ரூட்ஸ் பத்தி நீங்க இந்த எதுவும் சொல்லலாம்? ஃப்ரூட்ஸ் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ அதை வந்து we are okay to consume, and we just follow the food rules. நம்ம ஃபுட் ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரூட்ஸ் வந்து ரா ஃபுட்டை சேர்ந்தது இல்லையா, அதனால ஃப்ரூட்டை முதல்ல சாப்பிட்டோம்னா 1/2 மணி நேரம் கழிச்சு குக்டு ஃபுட் சாப்பிடணும். குக்டு ஃபுட் சாப்பிட்டாச்சுன்னா 2.5-3 மணி நேரம் கழிச்சு ஃப்ரூட் சாப்பிடணும். அந்தந்த சீசனில் நமக்கு லோக்கலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். தேங்க்யூ. Okay, can you combine fruits and vegetables to make juice? அது chatல வந்தது, அதுக்கு பதில் சொல்லிடலாமா முதல்? சொல்லுங்க. Okay, so fruitsum vegetablesum, as long as they are raw, you can combine in the same juice or smoothie, whatever you're making. பட் அதுல வந்து பால் கலக்கக்கூடாது. பால் வந்து குக்டு ஃபுட் ஆயிடும், யோகர்ட் வந்து குக்டு ஃபுட் ஆயிரும். ஏன்னா வந்து இங்க பாஸ்டரைஸ்ட் மில்க் தானே நம்ம யூஸ் பண்றோம், அப்படியே பால் வாங்கினாலும் காய்ச்சி தான் யூஸ் பண்றோம். ஸோ மில்க் ஃபால்ஸ் இன்டு த குக்டு கேட்டகரி. ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு முன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதா, என்ன ரெக்கமெண்டேஷன்? நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடினா 1/2 மணி நேரம் முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அப்புறம்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம். ஸோ நீங்க வந்துட்டு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிட பார்த்துக்கணும். எப்போ உங்களுக்கு நேரம், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மீல் டைமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன்பாங்க, ஒரு சர்டன் ஈட்டிங் விண்டோக்குள்ளே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கீட்டோ டயட், சுகர் சாப்பிட மாட்டேன்பாங்க. ஸோ மெனி டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டைமிங்கில் எப்படி ஃபிட் ஆகுதோ நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த நான் சொன்ன ஜென்ரல் ரூல்ஸில் அதை ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். நான் யூஸ்வலாக லைக் ஃப்ரூட்ஸும் சாப்பாடோட சேர்ந்தாப்புல சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் இல்லை. இல்லை, கண்டிப்பாக ரெக்கமெண்டட் இல்லை. அது ஓகே. வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். எவ்வளோ பேர் இது ஓமிப்ரசோல் சாப்பிட்டு இருப்பாங்க, பேண்டப்ரசோல் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் இந்த 4 ஃபுட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள்ல அந்த மாத்திரையெல்லாம் விடுற அளவுக்கு வயிறு ஹாப்பி ஆயிடும். ஓகே, தேங்க்யூ பிரியா. ஹாய்ங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் மஷ்ரூம்ஸ், ஈட்டிங் மஷ்ரூம்ஸ்? நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது, சேம் வித் பெல் பெப்பர். ஸோ அதெல்லாம் இஸ் இட் ஓகே டு டேக்? ஆமாம், பெல் பெப்பர், மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் இன்னும் 2 கேட்டகரி இருக்கு. ராஜசிக் ஃபுட் அண்ட் தாமசிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த தாமசிக் ஃபுட் கேட்டகரியில் வருது மஷ்ரூம் வந்துட்டு. ஸோ அது வந்து ஒரு லோ எனர்ஜி ஃபுட்டு தான், நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. அதனால முடிஞ்ச வரையில் குறைவாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுனால தப்பு இல்லை, உங்களுக்கு அதுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. தேங்க்யூ. ம் ம் ஐங்க கடுக்காய் வந்து எப்படி தண்ணியில போட்டு குடிக்கணுங்களா? ஆமாம், வெது வெது தண்ணியில் போட்டு நைட்டு குடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஹெல்த்துக்கு கடுக்காய் சாப்பிட்றோன்னா வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். ஏன்னா தினம் சாப்பிடும்போது அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வாரம் ஒரு நாள் சாப்பிட்டு மினிமம் 1 மணி நேரம் கழித்து இரவினில் கடுக்காய் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. எவ்வளோ தண்ணியில எவ்வளோ போடணுங்க? ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, மெஷரிங் டீஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா பேக்கிங்க்கெல்லாம், அந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சாப்பிட்டா சேஃப். ஓகே. யா, ஏன்னா அது வந்துட்டு தினம் சாப்பிடும்போது இப்போ வாத பித்த கஃபம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 3 பிரகிருதிக்கும் வேற வேற மாதிரியான டோசேஜில் வேற வேற அனுபானத்தோட கொடுக்கணும். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்கும்போது வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ம் மேங்கோ லஸ்ஸில கர்ட் ஆட் பண்றாங்க இல்லைங்க, அது ஓகேங்களா? அதுதான் ஓகே இல்லை. நம்மளோட நிறைய ஃபுட்ஸ் வந்து இந்த மாதிரியான காம்பினேஷனில் விருத்தாகாரம் கேட்டகரியில் வந்துடுது. ஒன்னோட ஒன்று சேராதது தான் விருத்தம்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வர ஃபுட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிக்கணும். மேங்கோ ஜூஸ் நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கலாம், மேங்கோ ஜூஸோட கோகோனட் மில்க் கலந்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரினாக்கா அது ரெண்டும் சேரும், ரெண்டுமே ரா ஃபுட்டு. ஸோ அதில் வந்து தயிர், பால், அந்த மேங்கோ மில்க் ஷேக், அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ஸோ இதெல்லாம் வந்து விருத்தாகாரம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். நம்ம எங்கே ரெஸ்டாரண்ட் போனோம்னாலும் அங்கே வந்து அதுதான் ஃபேவரட், மேங்கோ லஸ்ஸி எல்லா குழந்தைங்களுக்கும். அதனால் இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கொடுத்தா பரவாயில்ல, அடிக்கடி அதெல்லாம் அந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்த்துடணும். ஓகேங்க, தேங்க்ஸ். ம் சாட்ல கொஸ்டின் இருக்குங்க. வாட் சிம்பிள் டெய்லி ஹேபிட்ஸ் கேன் ஹெல்ப் என்ஷூர் ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன்? ஓகே, ரெகுலராக வந்து யூஸ்வலாக நம்ம ஃபைபர்ஸ் நிறைய சாப்பாடில் சேர்த்துக்கல, நிறைய மாவு பொருள்கள், இந்த பரோட்டா அந்த மாதிரி வெள்ளை மைதா உணவுகள் எல்லாம் சாப்பிட்டோம்னா, பிரெட்டு கூட ஒயிட் பிரெட்டு சாப்பிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக கான்ஸ்டிபியூஷன் வரும். ஏன்னா வந்து அது நீரெல்லாம் இதாகி ட்ரை ஆயிரும் நம்மளோட கட்டில். ஸோ அதனால் என்ன செய்யணும்னாக்கா நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து தாகம் எடுக்கும்போது கடகடன்னு குடிக்காம சிப் பண்ணி பொறுமையாக குடிக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ் கேட்டதுக்கு. ஸோ தண்ணி எப்போ குடித்தாலும் நீங்கள் வந்து சிப் பண்ணி, எப்படி சொல்லுவாங்கன்னா யூ ஹாவ் டு ஈட் த வாட்டர் அண்ட் ட்ரிங்க் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பழமொழி இருக்கு, புதுமொழின்னு சொல்லிக்கலாம் அதை. ஈட் யுவர் வாட்டர் அண்ட் ட்ரிங்க் யுவர் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி குடிக்கும் போது சிப் பண்ணி மெது மெதுவாக குடிக்கணும். சாப்பாடை வந்து குடிக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு மென்னா அந்த சாப்பாடு வந்து லிக்விட் ஆயிரும் பாருங்க, வாயிலே வந்து அது லிக்விட் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் குடிக்கணும். ஸோ அந்த ரூல் ஃபாலோ பண்ணால் ஒரு நோயும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ அது ஃபைபர் நிறையா இருக்க மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் உள்ள உணவாக எடுத்துக்கணும். கீரைகள் வந்து ஏதாவது ஒரு கீரை, நீங்கள் ஸ்பின்னச்சோ இல்லை இங்கே நிறைய நல்ல கீரைகள் இருக்குது, அரிகுலா, ரெட் ஷாட், க்ரீன் ஷாட், கேல், இதெல்லாம் ஏதாவது ஒரு கீரை நீங்கள் டெய்லி கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரவே வராது. யா, அடுத்து ஜிஜி கொஸ்டின் இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. சரிங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். கட் மெயின்டைன் பண்றதுக்கு பெஸ்ட் ஃபுட், அதாவது மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் இப்ப எது கேட்டாலும் பாத்தீங்கன்னாக்கா அது இருக்க கட்டுனால இந்த ப்ராப்ளம், கட்டுனால அந்த ப்ராப்ளம். கட்டு கிளீனிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. லிவர் டாக்ஸிக் கிளீன் பண்ற மாதிரி கட்டு கிளீனிங்னு. கட்டோட ரோல் குயிக்கா நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. கட்டோட ரோல் மெயினா என்ன, கட்டுக்குன்னு பெஸ்ட் சப்ளிமெண்ட், அதாவது வந்து கட்டை அட்ரஸ் பண்றதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா பிளட் ப்ரெஷர்ஸ் கேட்டா கட்டை கிளீன் பண்ணுங்கிறாங்க, ஹார்ட்ல ஹோல் இருந்தா கட்டை கிளீன் பண்ணுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் கட்டு அப்படிங்கிறதுனால என்ன ரோல் குயிக்கா நம்ம ஆயுர்வேதால வந்து இல்ல என்ன சித்தால என்ன மாதிரி ரோல் அது பிளே பண்றது, எந்த ஃபுட்டு வந்து அது சப்போர்ட்டிவா இருக்கும் நமக்கு, அதனால வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? தேங்க்யூ.
ஓகே. ஸோ இது குட் கொஸ்டின். இது கட்டை வந்து நம்ம செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு வயிறு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அன்னைக்கு ஃபுல்லாக? வயிறு வந்து கேஸாக இருக்குது, ப்ளோட்டிங்காக இருக்குது, ஏதோ பிரச்சனை வயிற்றுல அப்படின்னா மூளை வந்து சரியாக திங்க் பண்ணாது. அன்டில் அந்த வயிறு கிளியர் ஆகிற வரைக்கும் மூளை வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது நம்ம சயின்ஸுக்கு போகாமல் ஜென்ரலாக நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு பார்த்தாலே கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம சரியான ஆகாரம் வந்து சரியான முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கட்டு வந்து ஹாப்பி ஆயிரும். ஸோ சில நேரம் வந்து நம்ம நிறைய மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அந்த கட்டில் உள்ள நல்ல பாக்டீரியாலாம் போயிடும். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம நிறைய விலை கொடுத்து வெளியிலேருந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு சொல்லி நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு பெஸ்ட்டு இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் வந்து நீராகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி செய்யறதுன்னு. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ், குக்டு ரைஸு நைட் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சோன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் மத்தியானம் நீராகாரம் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து கட்டில் இருக்கிற நல்ல பாக்டீரியா திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல பாக்டீரியா வளரும் போது அந்த தேவையில்லாத அந்த ஹெச் பைலோரி இது போல் நிறையா தேவையற்ற பாக்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலனி குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த நீராகாரம் அப்புறம் வந்து நீர்மோர் நீர் மோரெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மோரை வந்து நிறைய பேருக்கு குடிச்சா சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மோர் முறிக்கிறது அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. வெறும் பாத்திரத்தை வந்து அடுப்பில் சூடு பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த கலந்து வச்சிருக்க நீர் மோரை வந்து அதில் வேகமாக ஆற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மோரை குடித்தோம்னா நமக்கு சளி பிடிக்காது. ஸோ இந்த மோரும் நீராகாரமும் வந்து ரொம்ப சிறந்த உணவு ப்ரோபயோட்டிக்கு. அது கட் ஹெல்த்தை நல்லா வச்சுருக்கோம். இது ரெண்டுமே வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து நேரமாக ஒரு 4 மணிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் வெறும் தண்ணிக்கு பதிலாக அதை குடிச்சுக்கலாம். ஸோ கட் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் நம்ம கிளினிக்கில் நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கட் இஷ்யூ வந்து அந்த வயிறு வலி வந்ததுன்னா அவங்களுக்கு பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமும் இது கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெகுலராக மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். வின்டர் டைமில் நீராகாரம் ஒரு நாளில் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் அது 2 நாள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு லேசாக அந்த நுரை வரும். அப்போ தான் அந்த நீராகாரம் நீங்கள் குடிச்சிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். And I just explained it. சரிங்களா? Friday way I have a leftover office work. Thank If you you. guys Thank are you very much. awake, Okay. even though if Sure. you guys are awake or not awake, right? Thank you, Okay. doctor. Yeah. Thank you very much. Thank you. நன்றிங்க. அடுத்தது அனிதா, உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. அனிதா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ, வணக்கம்ங்க. என்னோட பேர் அனிதா. என்னோட பையன் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்ங்க. ஆர்டிஸ்டிக் ப்ளஸ் ஏடிஹெச்டி காம்பனண்டோட இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அந்த பசி வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் அதை வந்து இந்த பிகினிங்லேயே சொன்னீங்க. பசி அதிகமாக இருந்தா திரிபுர நாடி ஏதோ சம்திங் சொன்னீங்க. அது எப்படின்ட்டு எனக்கு அது திருப்பி சொல்றீங்களா? அது புரியல, அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல 3 தோஷங்கள் இருக்கு இல்லையா? அதுல பித்தம் அதிகமா இருந்தா பசி அதிகமா இருக்கும். ஓகே ஓகேங்க. ஆமா ஆமா. ஸோ இன்னொன்னு என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இது உணவோட சம்மந்தம் இல்லதான் இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து வயித்துல வந்து பூச்சி இருக்குன்னு சொல்லுவோம். டீவர்மிங் எல்லாம் பண்ணுவோம். ஓகே அந்த மாதிரி பூச்சி இருந்ததுனாலும் அவங்க நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது இன்னும் அந்த வயிற்றுல உள்ள அந்த வேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும்போது இவங்க அப்பிடைட் வந்து இவங்களோட அப்பிடைட் இல்லை. அது அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் வயிற்றுல வந்து நிறைவு இருக்காது. ஆமா. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவார்ம் பண்ணணும். அதை வந்து கிளினிக்கலாக பண்ண வேண்டியிருக்கு. பட் அதர்வைஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன நீராகாரம் நீர்மோர் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். வயிறு வந்து காம் ஆயிரும். அப்புறம் வெந்தயம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி, ஏன்னா பெரியவங்க மற்றவங்கன்னா அந்த வெந்தயத்தோட சாப்பிடுவோம். இந்த குழந்தைக்கு வந்து வெறும் அந்த தண்ணி மட்டும் கொடுக்கலாம். ஓகேங்க. இல்லைன்னா வெந்தய பவுடர் மாதிரி அது கலந்து வெறும் வயிற்றுல கொடுத்தா ஏதாவது கொஞ்சம் அதுவும் கொடுக்கலாம். சாப்பிடுவாருன்னா நீங்க கொடுங்க. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக நான் உங்களோட மெயில் ஐடி நோட் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறேன்.
எனக்கு சரி உண்மையா அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன் நீங்க வந்து அந்த ஆட்டிஸ்டிக் வந்து பண்றீங்க அப்படிங்கறதையே. சரி ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த ஓகே வீடியோ செஷன் நல்லா இருந்தது, கிளியரா. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ. ம் தேங்க்யூங்க. சாட்ல இருந்து ஒரு கொஸ்டின், இஸ் தட் ஓகே டு ட்ரிங்க் டீ ஆர் காஃபி ஆஃப்டர் ஃபுட்? யா அது வந்து லிக்விட்ஸ் வித் சாலிட்ஸ் ரூல்ல பிரேக் பண்ணுது இல்லையா? நோ வாட்டர் ஆர் லிக்விட்ஸ் அலாங் வித் மீல்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் கழிச்சு 1 hour கழிச்சு எடுத்துக்கலாம். பட் இப்போ ஃபுட்டில் வந்து நீங்கள் நிறைய புளிப்பு சுவை உள்ள ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க, ஒரு புளிக்குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து கூடவே வந்து ஒரு ஹாஃப் ஒரு காஃபி குடிச்சிங்க மில்க் போட்டு அப்படின்னாக்கா தெர் வில் பி சம் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். அது நம்ம வந்து நிறைய ஹேபிட் பிரேக்ஃபாஸ்டோட காஃபி அந்த மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம். இப்போ ஒரு பிரெட்டோ இல்லை குக்கீஸோ சாப்பிட்றாங்கன்னா ரெண்டும் இனிப்பு இனிப்பு உங்களுக்கு வந்து அது சேரும், ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிடும்போது இந்த மாதிரி ரைஸோ இல்லை தோசை சாம்பாரோட நல்லா சாப்பிட்டு, சாம்பாரில் நம்ம புளி டொமேட்டோ எல்லாம் போட்டிருப்போம். ஸோ அதோட நம்ம காஃபி குடிச்சோம்னா அது ஹேபிட் தான், அது அது ஹெல்த்தி கிடையாது. ரைட். அடுத்த கேள்விங்க, ஒன் மீல் அட் வாட் டைம், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வள்ளலார் உணவு கேட்குறார். ஸோ ஒரு மீல் நம்மளோட டைஜஷன் வந்து எப்போ உச்சத்தில் இருக்கும் அப்படின்னா 12 மணிக்கு, உச்சி வெயில் காலம் சொல்லுவோம்ல, உச்சி வெயில் டைம் வந்து 12 noon. அதுதான் வந்து நம்மளோட லஞ்ச் டைம். ஸோ சில பேருக்கு வந்து அந்த நேரம் ரொம்ப பசி ஆயிரும், ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம 11லேருந்து 12க்குள்ள ஒரு மீல் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. 2 மீல் சாப்பிட்றதுன்னா காலையில் 11லேருந்து 12க்குள்ள ஒரு மீலும், ஈவினிங் 5லேருந்து 6க்குள்ள ஒரு மீலும் சாப்பிடலாம். இப்போ நம்ம சூரியன் வந்து மறைஞ்ச அப்புறம் நம்மளோட உடம்புல வந்து மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிரும். அப்போனா நம்ம தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க உடம்புக்கு நைட்டு வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஒரு 2 தோசை உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் வந்து ஏண்டா படுத்துற அப்படின்னு சொல்லி நீங்க டெய்லி இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து அது ரொம்ப நாள் உழைக்கும்? மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் பண்ணி அந்த கட்டை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி வி டேக் அவர் ஹெல்த் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரைட். நன்றிங்க. அது சின்ஸுக்கு ஒரு கொஸ்டின், சின்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. நன்றிங்க. நன்றிங்க பிரியா. இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம என்ன உணவா மருந்து அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு சில விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அந்த எஸ்பெஷலி இந்த ஆமா அப்படிங்கிற சொல்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. 2-3 நாட்களில் அந்த ஒரு ஒயிட் கிளியர் வந்தது. அது எதுக்குங்கிறது ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ வெரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் அதை தொடர்ந்து ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ அது இண்டிகேஷன் சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது. அதுக்கு ஏதாவது இமீடியட்டாக ஏதாவது பண்ணணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனோட அவ்வளோதான், முன்னாடி நம்ம வில் டேக் கேர் ஆஃப் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வரீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். ஸோ நீங்கள் வந்து நாக்கில் மாவு படிஞ்சிருக்கு அப்படின்னாலே வி நோ தட் சம்திங் இஸ் நாட் ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கார் வச்சுருக்குறோம் எல்லாரும். இப்போ நிறைய பேர் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கோம், பட் முன்னாடி வந்து ஆயில் கார் வச்சுருக்கோம். ஸோ பெட்ரோல் கேஸ் கார். ஸோ இந்த காரில் வந்து எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஆயில் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். எத்தனை 5000 மைலுக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த ஆயிலை வந்து வெளியில் எடுத்து காமிப்பாங்க, அது வந்து கருப்பாக நிறைய அழுக்கு படிஞ்சு கார்பன்லாம் சூட்டெல்லாம் இருக்கும் அதில். ஸோ இந்த எண்ணெய் வந்து புது எண்ணெய் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த 5000 மைல்ஸ் ஓடினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு திரவம் வந்து உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை காமிக்கிறது தான் வந்து நாக்கில் மாவு படியிறது. ஸோ அப்போ வந்து சிஸ்டம்க்கு நம்ம இனஃபாக ரெஸ்ட் கொடுக்கணும். சரி, ஒரு வாரம் 10 நாள் வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் ஃபுட்ஸாக நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மேபி டூ மீல்ஸ் மட்டும், நடுவில் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாம எப்பயும் வெந்நீர் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த நாக்கில் இருக்க மாவு வந்து தானாக கிளியர் ஆகணும். நீங்கள் வந்து அதை சுரண்டி எடுத்துட்டு சரியாயிடுச்சுன்னு நினச்சக்கூடாது. திருப்பி அடுத்த நாள் காலையில் ஃபார்ம் ஆகும்.
ஸோ க்ளீன் பண்ணாமையே நாக்கு வந்து கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆமம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நம்ம உணவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கருணையோட அந்த உடலை வந்து பார்க்கணும். இந்த உடல் வந்து எத்தனை வேலை நமக்கு செஞ்சுட்டு இருக்கு. நம்ம மைண்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி எப்பயும் we are focused on outside activities. இந்த உடம்ப வந்து we take it for granted. ஸோ அப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் நம்மளோட சிஸ்டம்ல வந்து ஃபாஸ்டிங் இருக்கு. உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் வந்து எல்லாராலையும் பண்றது ரொம்ப சிரமம். பட் அட்லீஸ்ட் வந்து நீங்க இந்த 2 மீல்ஸ் a day நடுவுல எதுவும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்தாலே பாத்தீங்கன்னா உங்க நாக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, ரொம்ப அதையும் தாண்டி உங்களுக்கு சிவியரா இருக்கு, அதுல போகல, இன்னும் ஸ்டில் ப்ளோட்டிங் இருக்கு, பர்பிங் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா லிவர் அண்ட் ஸ்டொமக்ல இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்ட உடனே ஏப்பம் நிக்காம வரும். சில பேருக்கு வந்து கை காலில் வந்து சும்மா டச் பண்ணாலே ஏப்பம் வரும். அப்படின்னா அந்த காத்து வந்து ஸ்கின்னுக்கு அடியில வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம், வாதம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் சில மருந்துகளோட தேவைப்படும். வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ம் ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உதவிகரமான ஒரு செஷன் நீங்கள் கொடுத்தீங்க. உண்மையால இது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஜென்ஸ். சாட்ல இருந்து ஒரு கொஸ்டினுங்க. ட்ரைபாலா பவுடர் கன்சம்ஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, திரிஃபலாங்கிறது வந்து 3 கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3ம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து நீங்க தினமுமே இரவு நைட்டு தூங்கும்போது எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் முன்னாடி கேட்டார் கட் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலான்னு, அதுக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் நான் சொன்ன நெல்லிக்காயில வந்து 6 சுவைகளும் இருக்கு. ஸோ இந்த திரிஃபலால நெல்லிக்காய் இருக்கிறதுனால அது கண்களுக்கு, முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நன்றிங்க. செந்தில்குமார்ன்ற ஒருத்தர் கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறேன். செந்தில்குமார் நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. டாக்டர் பாலா, ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா என்ன இருந்தது. பண்றது அதனால பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஓகேங்க. இந்த பாரம்பரிய அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு கவுனி, இது அந்த கருங்குருவை, இந்த ரைஸ் எல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கலாங்களா, இல்ல ஏதாவது இன்டர்வல் விட்டு எடுத்துக்கலாங்களா? இல்லை, ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ரெகுலராகவே பாரம்பரிய அரிசிகள், அப்புறம் வந்து சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா, மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் 5 மில்லட் வந்து ஹீலிங் மில்லட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும். சரிங்க. டாக்டர் காதர் வாலி அப்படிங்கிறவர் வந்து அந்த மில்லட்ஸை பற்றி நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஸோ அந்த சரி. 5 ஹீலிங் மில்லட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து செரிக்கிறதுக்கு நேரமாகும். அதனால டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. இது பொதுவாக என்ன செய்வோம்னா நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அட்லீஸ்ட் 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா தான் நம்ம உடம்புனால அதை ஓரளவுக்கு எளிமையா டைஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்க. அதே இன்னொரு இதுங்க, இந்த கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, சப்பாத்தி இந்த மாதிரி ரெகுலரா சாப்பிட்றது ஓகேங்களா? அது ஏன்னா கோதுமை வந்து நல்லது தான். நீங்க வந்து அதுல சில பேருக்கு அதுல குளூட்டன் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கிறதுல அது ஒத்துக்காது. குளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் மற்றவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ம் நன்றிங்க. சாட்ல இருந்து ஒரு கொஸ்டின் நட்ஸ் எடுத்துக்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா அப்படின்ட்டு. நட்ஸ் நட்ஸ் வந்து இப்போ நம்ம வயிற்றுல வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆர்கன்ஸ் வந்து லிவர் இருக்குது, பேன்க்ரியாஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, கால் பிளாடர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரோட்டீனும் ஃபேட்டும் மட்டும் சாப்பிடணும்னு நினைப்போம். ஸோ இந்த ப்ரோட்டீனும் ஃபேட்டும் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பேன்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே இன்னொருத்தர் லிவர் வந்து பாடாப்படுவார். ஏன்னா எவ்வளவோ என்சைம்ஸ் வந்து நீங்கள் செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை செரிக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபேட் ரிச் ஃபுட்டு தான் நட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நட்ஸை வந்து ஒரு ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு நான் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நேரம் ஃபுல் டே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த லிவருக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது.
அதனால நட்ஸ் நீங்க சாப்பிடலாம், தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆல்மண்ட்ஸ் வந்து ஊற வச்சு தோல்ல எடுத்துட்டு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 6 ஆல்மண்ட், ஒரு 4 வால்நட், ஒரு 2 3 பிஸ்தாஷியோஸ். ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான ஃபேட் குவாண்டிட்டி. அப்புறம் ஸ்மால் சீட்ஸ்ன்னு இருக்கு, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ், இதெல்லாமே வந்து ஒமேகா 3 ரிச் சீட்ஸ். ஸோ அதெல்லாமே சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம நட் கன்சப்ஷன் இருக்கணும். நம்ம வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பிரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து தவறு. ஏன்னா அதுவும் வந்து யுவர் ஓவர் ஒர்க்கிங் யுவர் லிவர். ஓகே, நன்றிங்க. அடுத்த கேள்வி சாட்ல இருந்தது. கேன் வி டேக் ஒன்லி மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வித் சம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்? யா யா ரெண்டுமே ரா கேட்டகரியில் வர்றதுனால யூ கேன் டேக் மிக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், யூ கேன் டேக் ஈவன் நட்ஸ். இப்போ ஊற வச்ச நட்ஸ் ஃப்ரூட்டோட சாப்பிடலாம். அண்ட் இட் இஸ் நாட் அன்லெஸ் இட் இஸ் நாட் ரோஸ்டட் நட்ஸ், இட் ஹேஸ் டு பி ரா. அண்ட் தென் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா சாப்பிடலாம். வெந்தயம் முளை கட்டி சாப்பிடலாம், பச்சை பயிறு இதெல்லாம் முளை கட்டி சாப்பிடலாம். நன்றிங்க. அடுத்து இன்னொரு கேள்விங்க. அந்த நைட் டைம் கட் ஹெல்த்துக்கு எடுக்கிற பவுடர் நேம் கேக்குறாங்க. அது ஆல்ரெடி மென்ஷன் ஒன்று வந்து பண்ணிருக்கீங்க, ஒரு டைம் சொல்லுவாங்க. திரிபலான்னு சொன்னோம், இங்க வந்து திரிஃபலான்னு பேரு. இன்னொன்னு வந்து கடுக்காய் சொன்னோம், ஹரிதக்கின்னு பேரு. இங்கிலீஷ்ல ஐ மீன் சன்ஸ்கிரிட்ல வந்து ஹரிதக்கி, தமிழ்ல வந்து கடுக்காய். டைப் பண்ணோம் நன்றிங்க. சாட்ல சாட்ல. மேம் ஹாய் மேம், லைக் கிட்ஸுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கும்போது, இந்த மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கும்போது ராவா கொடுக்கலாங்களா, இல்லை லைட்டா ஸ்டீம் பண்ணி ஏதாவது கொடுக்கணுமா, இல்லை கேஸ் பிடிச்சிக்குமா, இல்லை வெறும் அந்த பருப்பு மட்டும் கொடுக்கறதுனால? அது வந்து அந்த குழந்தையோட டைஜஷனை பொறுத்துங்கம்மா. ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் ராவாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ வெறும் அதை மட்டும் சாப்பிட்றாங்கன்னா ஒன்றும் ஆகாது. கூட வந்து காம்பினேஷனாக நீங்கள் மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஹெவி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைஜஷன் வீக்காக இருக்குங்கும் போது நீங்கள் வந்து அதை லைட்டாக ஸ்டீம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்கம்மா, அது தேங்க்யூ. குழந்தையோட வயசு பொறுத்து. ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே போக போக கொஞ்சம் டைஜஷன் ஸ்ட்ராங் ஆகும். அது வரைக்குமே நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் உணவு. ஓகேங்க, தேங்க்யூங்க. யா நன்றி டாக்டர். வேற வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? செந்தில் குமார்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ண காமிக்குது. அது அவர் முதல்ல கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னொரு முறை கேட்டாருங்க. ஆமா. சேட்ல இன்னொரு முறை அந்த நைட்ல என்ன கட் ஹெல்த்க்காக அந்த பவுடர் பேர் கேட்டிருக்காங்க. இன்னொரு முறை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இருங்க, நான் இங்க மெசேஜ் போட்டா போட்டு ஹரிதக்கி and வந்துச்சா? ஓகே, வந்துச்சுங்க. பார்க்கலன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நன்றி டாக்டர் பிரியா, அருமையான செஷன். நிறைய நல்ல பலனுள்ள தகவல்கள். நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாம இருக்கும். நல்ல ஒரு நுட்பமான தகவல்கள். அந்த வகையில இப்ப உணவுக்கு நிறைய ஹீலிங் பவரும் இருக்குது இல்லைங்களா? ஸோ பர்டிகுலர்லி ஏதாவது 2 கண்டிஷனுக்கு ஹீலிங் பவருக்கு அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த உணவு சாப்பிட்டா பெட்டர் அப்படின்ற மாதிரி. கொலஸ்ட்ரால் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லியிருந்தீங்க. இது 2 கண்டிஷன் யாருக்காவது இருக்குதுன்னா ஏதாவது பர்டிகுலர் உணவை அதிகமாக சாப்பிடும்போது அதனுடைய கண்ட்ரோலோ இல்லை ஹீல் பண்ண முடியுமா? ஆமா. கொலஸ்ட்ராலுக்கு வந்து இப்ப நம்ம ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, சிறுதானிய உணவு, பாரம்பரிய அரிசி வகைகள், அப்புறம் நிறைய காய்கறி, கீரை, இது மாதிரி ஃபைபர் ரிச்சா ஃபுட்டு சாப்பிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா கொலஸ்ட்ரால் வந்து சரியாயிரும். இந்த ஆயுர்வேதா சித்தால வந்து ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதுல வந்து 7 தாதுக்கள்னு சொல்லுவோம். அந்த 7 தாதுக்கள்ல வந்து கொழுப்பு வந்து ஒரு தாது, கொலஸ்ட்ரால். ஓகே, அது வந்து அந்த கொழுப்பு வந்து என்னவா மாறணும்னா எலும்பா மாறணும். அதுக்கு அடுத்த தாது வந்து எலும்பு. ஸோ இப்போ வந்து இந்த கொழுப்பு வந்து எலும்பா மாறணும் அப்படின்னா நம்மளோட டைஜஷன் வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும்.
ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து நடுவுல தடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எலும்பு வீக்கா போயிடும், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால தான் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அந்த கால்சியம் வந்து போன்ல போகல. இந்த கொலஸ்ட்ராலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது கால்சியமோட ஃபார்முலா தான். ஸோ இந்த போன்ல சேராதப்ப ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். பட் நம்ம முன்னாடி வந்து பார்த்த மாதிரி இந்த உணவை வந்து சரியா மென்று சாப்பிட்றோம், அதை வந்து உடம்பு வந்து ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இங்க ரெடி பண்ணி, அதுக்கு தான் 32 பல்லும் ஒரே ஒரு வயிறும் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து சூ பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இந்த நீங்க கேட்ட 2 கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த உணவு முறைகள்லயே சரி பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரையில ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பேக்கேஜ்ட் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் கண்டிப்பாக ப்ரெசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டாக கிரீன்ஸ், நிறைய காய்கறி, பழங்கள் சாப்பிட்டோம்னாலே அது வந்து சரியாயிரும். ஆனால் இதே வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குங்கும் போது அங்கே மருந்துகளோட அவசியம் இருக்கு. சரிங்களா? நன்றி. ஜஸ்ட் டு மேக் ஷூர், நீங்க சொன்ன இது கொலஸ்ட்ரால் வந்து லைக் அந்த தாது அடுத்தது எலும்புக்கு போகும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நார்மலா இப்போ அலோபதி மெடிசன்ல வந்து அந்த கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இதுல இப்ப புதுசா சேராத இருக்குது வேற விஷயம். பட் ஆல்ரெடி இருக்கிறத எலும்புல சேர்க்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண முடியுமா? அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு கிச்சன் ஸ்பைஸ் இருக்கு. மிளகு, குறு மிளகுன்னு சொல்லுவோம் நம்ம, பிளாக் பெப்பர். ஸோ இது வந்து நம்ம எங்கெல்லாம் மிளகா போடுறோமோ அங்கெல்லாம் இந்த மிளகு போட்டு நம்ம சமைச்சோம்னாக்கா அது வந்து சூக்ஷ்ம குணம்னு சொல்லுவோம். அது அந்த காரத்தினால எங்க வேணாலும் நுணுக்கமான இடங்களுக்கெல்லாம் பாயக்கூடிய குணம் இருக்கு. ஸோ அதனால அது வந்து என்ன செய்யும்னா இந்த ப்ராசஸை வந்து பாடிக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கும். நன்றி. ஆமா, நம்ம சட்னி எல்லாம் பண்ணும்போது நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதுக்கு பதிலா மிளகு, வள்ளலார் சொன்னார் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி சேர்த்தோம்னாக்கா அதை வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இன்னொன்று வந்து இந்த அதிகமாக ஃபேட்டி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நன்றி. அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வந்து ஆமாவாதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ வந்து யாராவது ஒருத்தவங்க எந்த கண்டிஷனில் வந்தாலும் முதல்ல வயிறுக்கு தான் ட்ரீட்மெண்ட். ஆமவாதத்துக்கு ஈவன் வந்து நிறைய பேருக்கு டிஃபார்மிட்டி எல்லாம் இருக்கும், ஜாயின்ஸ் எல்லாம் டிஃபார்மிட்டி இருக்கும். ஸோ ஈவன் தென் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து வயிறு சரி பண்ணாதான் அதுக்கு அடுத்தது மேலும் அந்த நோய் வந்து முத்தாம பார்த்துக்க முடியும். யா, ரைட், தேங்க்யூ. நன்றிங்க. சாட்ல இருந்து ஒரு கொஸ்டின். அந்த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், டயபெட்டிக் ஆர் ஹார்ட் கண்டிஷன் இருக்கிறவங்க இந்த ட்ரைபாலா கடுக்காய் பவுடர் இது ஆமா, எடுக்கலாமா? ஸோ ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சேஃப் வந்து த்ரிஃபலா. நீங்களே வீட்டில் சாப்பிட போறீங்க அப்படின்னாக்கா த்ரிஃபலா வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ யூனிவர்சல் மெடிசன். அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்துக்கணும். நீங்க இப்ப தூங்க போறப்ப ஏதாவது மெடிசன் எடுத்துக்க போறீங்க, ஒரு பிளட் ப்ரெஷர் மெடிசன் எடுத்துக்கிறீங்க, இல்லை வேற ஏதாவது எடுத்துக்கிறீங்கனாக்கா அந்த மெடிசனோட சேர்ந்து எந்த ஹெர்ப்ஸும் சாப்பிடக்கூடாது. உங்க மருந்துக்கும் த்ரிஃபலாக்கும் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கேப் இருக்கணும். அண்ட் த்ரிஃபலா தான் கடைசியா இருக்கணும். தூங்க போறதுக்கு முன்னே சாப்பிட்றது த்ரிஃபலாவா இருக்கணும். கொஞ்சம் வெது வெது தண்ணியில தான் குடிக்கணும், பச்சை தண்ணியில எந்த ஹெர்ப்ஸும் நம்ம சாப்பிட மாட்டோம். சரிங்களா? எடுத்துக்கலாம். அதே ஹார்ட் கடுக்காய் பவுடர், கடுக்காய் கடுக்காய் வந்து அவங்க யாராவது டாக்டரோட இது பேர்ல தான் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். கடுக்காய் வந்து த்ரிஃபலால பார்ட்டா இருந்தாலும் தனியா சாப்பிடும்போது அதுக்கு நிறைய இது இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால தான் வாரம் ஒரு தடவை சாப்பிட சொல்லியிருந்தோம். அது ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு. மாதிரி ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு கன்சல்ட் சம் ஒன். அண்ட் த்ரிஃபலா இஸ் சேஃபர் ஃபார் யூ கைஸ். யா, அடுத்து வந்து நன்றிங்க. மில்க் பத்தி யாரோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா, வாட் டைப் ஆஃப் மில்க் வி மஸ்ட் ட்ரிங்க். ஓகே, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஒன்று சொல்கிறேன். த சைனா ஸ்டடி அப்படின்னு பேர் அந்த புக் பேர். இது வந்து 1978 யூஎஸ்ல பண்ண ஒரு ரிசர்ச்சோட
இதுதான் அந்த புக்கு த சைனா ஸ்டடி அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்க அதுக்கப்புறம் கூகுளில். அதில் வந்து பால்னால வரக்கூடிய எல்லா நோய்களையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து கொலஸ்ட்ரால், கேன்சர், ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இந்த பால்னால வருதுன்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து யூடியூப்லேயும் அந்த ஆத்தரோட ஸ்பீச் இருக்கு. பட் அந்த ஸ்டடியை வந்து வெளியில வர விடாம அப்போ ஒயிட் ரெவல்யூஷன் அந்த ரீசன்ஸ்னால அது வந்து வெளியில வரல அந்த ஸ்டடி. பட் இந்த சைனா ஸ்டடி வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். இந்த புக்கு அமேசான்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை வாங்கி படிங்க. முடிஞ்ச வரைக்கும் பால் கன்சியூம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அது தயிர் ஆகும்போது அந்த பால்ல இருக்க கேசின்ங்கிற புரோட்டீன் வந்து ஆல்ரெடி பாக்டீரியானால பிரேக் ஆகி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் பாடிக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க வந்து தயிர் 6 மணிக்கு சன்செட்டுக்கு அப்புறம் தயிர் எடுக்கக்கூடாது. அதே நேரம் சன்செட்டுக்கு அப்புறம் கீரைகள் எடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சன்செட்டுக்கு முன்னாடி லஞ்ச் டைம்லேயோ அந்த மாதிரி நீங்கள் தயிரும் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாலுக்கு பதிலாக, விச் வில் கிவ் யூ பெட்டர் கால்சியம் அப்சார்ப்ஷன். யா நன்றிங்க. இன்னொரு கொஸ்டினுங்க. ராஜ்குமாருக்கு கொஸ்டின் இல்லை ராஜ். யா இன்னொரு கொஸ்டினுங்க. இப்போ டாக்டர் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ்லாம் அந்த மாதிரி எழுதி தராங்கல்ல, அதே மாதிரி ஒன்ஸ் இன் அ டே அந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த விட்டமின் டி இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் அதெல்லாம் எடுக்கலாங்களா? ஓகேவா? இப்போ வைட்டமின் டி இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. நீங்கள் தினமும் வந்து வெளியில் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, லேசாக அந்த மாலை வெயில் இல்லைன்னா காலை வெயிலில் வாக்கிங் போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் தேவையில்லை. வின்டரில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட். ஓகே, விட்டமின் டி ஓகேங்க. மற்ற டேப்லெட் ஒன்ஸ் இன் அ டே அப்படின்ட்டு உமன்ஸுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அதெல்லாம்? ஆமாம், அதுவுமே வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா தினமும் தேவையில்லை. நீங்கள் வந்து வீக்லி 3 days அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய காய்கறி பழங்கள் எல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்க ஆன் ரெகுலர் பேசிஸ் அப்படிங்கும்போது இன்னுமே ஸ்பேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கேள்வி சாட்ல வந்து எடுத்துக்க ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு கேட்டிருக்கேன். அறுசுவை, ஓகே ஓகே. ஸோ நம்ம கல்யாண வீட்டிலலாம் போனோம்னா அந்த இலையில வந்து ஒரு ஆர்டராக வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து சில ஃபுட்ஸை வந்து வாயில் வச்ச உடனே எச்சில் வந்து நிறையா ஊறும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் நாக்கில் வச்சிங்கனாக்கா இமீடியட்டாக வந்து இது எச்சில் ஊறும். அதே நேரத்தில் நாக்கில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அந்த 6 சுவைக்கான அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து வேற வேற இடத்துல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கறி பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு கூட்டு பண்ணுறோம், அந்த வெஜிடபிள்லேயே வந்து ஒரு 2-3 சுவை ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம சால்ட் மஞ்சள் பொடி போடுறோம் இல்லைங்களா, அதுலேயும் கசப்பு இருக்குது, காரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்து அந்த டிஷ்லேயே வந்ததுனால நம்ம ஆர்டராக எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அது வந்து முன்னாடி நம்ம இலை போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ யாரும் அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ இன் எனி ஆர்டர். நன்றிங்க. ம் வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? ஒரு ஜென்ரல் ஃபுட் டு டேக் அண்ட் அவாய்ட் ஃபார் ஹூ காட் ரிமூவ்ட் கேல் பிளாடர். கேல் பிளாடர் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கொலஸ்ட்ரால் தான் வந்து கேல் ஸ்டோனாக மாறுறது. ஸோ அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி அதை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் டூ மச் ஃபேட் அண்ட் டூ மச் ப்ரோட்டீன் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஜென்டில் ஃபுட்ஸு நம்ம கூட்டு பொரியல், நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு சாம்பார், இந்த மாதிரி எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் சேஃப் அண்ட் ஹெல்த்தி. உங்களுக்கு அதுலேயே எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. பட் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம், நிறைய ஃபேட்டி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது அந்த திரும்பவும் நம்ம அந்த லிவரை வந்து we are not letting it rest. It already gave you a signal that it produced stones. அந்த ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் கேல் ஸ்டோன்ஸ் ஆர் மேட் ஆஃப் கொலஸ்ட்ரால், சாலிடிஃபைட் கொலஸ்ட்ரால் தான் வந்து கேல் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால லிவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கணும். ரைட். நீங்க ஹலோ சொல்லுங்க.
நீங்க திரிபுரா பவுடர் வந்து குடிக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ பர் பர்சன் எவ்வளோங்க எடுத்துக்கலாம்? ஐ மீன் எவ்வளோ தண்ணியில எவ்வளோ பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க? ஒரு அரை டம்ளர் இல்ல 1/4 டம்ளர் டு அரை டம்ளர் வெந்நீர் வெந்நீர் இல்ல வெது வெதுப்பான நீர்ல வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் திரிஃபலா. அதுக்கு ஏதாச்சும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஆர்கானிக் அந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல இல்லைங்க, இதுல ஆர்கானிக்கா இதெல்லாம் ஆர்கானிக்னு இதுல தேவையில்லை. நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆர்கானிக் வந்து அந்த டர்ட்டி டசன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூகுள் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம சாப்பிட்ற காய்கறி கீரை பழங்கள் எல்லாம் வந்து சிலது ஆர்கானிக்காக தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ம்ஹும். நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? டாக்டர் பிரியா, நீங்க உங்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய அந்த சைனீஸ் ஆர்கன் கிளாக்கு பத்தி எல்லாம் சொன்னீங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த இந்த டைம்ல நம்ம we'll say thanks to our sponsors. ஸ்பான்சர்ஸ் என்ஜிடிபியோட ஸ்பான்சர்ஸ் வந்து அஞ்சப்பர், லாவண்யா பூபாலன் ரியல்டர், நோவிட்டம் ஃபார்மா, கிளாஸ் 2 லேன், அறுசுவை, ஸ்மார்ட் ஐடி ஃப்ரேம், ஆர்என்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், தோசா கிரில், அரூபா டெக்னாலஜிஸ், வெல்த் க்ரோ ஃபினான்சியல், மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அண்ட் ரஜினி, எண்டோ குரோனாலஜி கன்சல்டிங் பிசி. அடுத்ததா அடுத்த அறிவரங்க நிகழ்ச்சி வந்து ஜூலை 13ல பிளான் பண்ணியிருக்கோங்க. இது இது வந்து தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். அதுல இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, மேஜிக் ஷோ பத்தியும் பேச போறோம். அதுக்கான டீடைல்ஸ் கம்மிங் டேஸ்ல வரப்போகுது. அதே மாதிரி நம்ம ஆண்டு கோடை விழா ஈவெண்ட் வந்து ஜூலை 26 டியூக் ஐலாண்ட் பார்க்ல பிளான் பண்ணியிருக்கோங்க. தேர் வில் பி லைவ் குக்கிங், அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணுங்க. உதய், வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல நன்றி. ஸோ நானும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். சொல்லுங்க. ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் இது வந்து நம்மளோட பழமையான மருத்துவங்கள் ஆயுர்வேதம் சித்தம்லாம் வந்து ரொம்ப பழமையானது. சித்த மருத்துவம் வந்து 10,000 வருடங்கள் பழமைன்னு சொல்றோம். ஆயுர்வேதம் வந்து 5,000 வருடங்கள் பழமைன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்மளோட மருத்து முறை. ஸோ நம்ம வந்து என்னன்னா இதை லூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம இன்னும் ஆரோக்கியமா இருக்கும்போது நம்மளால வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ண முடியும் எல்லாருக்கும். நீங்க பண்ற வேலைகளே வந்து இன்னும் சிறப்பா ஷார்ப்பா பண்ண முடியும். அதனால நம்ம வந்து இதை விட்டுறாம இந்த கத்துக்கிற சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு முடியுமோ நம்மளோட வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் மேன்மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி.